இங்க நடக்கிற ட்ராமா எதையுமே நம்ம ஜானகியால ஏத்துக்கவே முடியல. அது மட்டும் இல்லாம பயங்கர கோவத்தோட கத்தி எடுத்துட்டு வந்து, இப்போ அந்த அம்மாவோட கழுத்துல வச்சு ஒழுங்கு மரியாதையா உண்மைய சொல்லுங்க. உங்கள யார் அனுப்புனது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஜானகி கேட்க ஆரம்பிச்சுறாங்க. ஆனா இதுக்கு நடுவுல இந்த அஞ்சலி வந்துட்டு ஒரு புது பிரச்சனைய கிளப்பி விடுறா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க 2 பேரும் கௌதமோட உண்மையான அம்மா, அப்பா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. ஆனா உண்மையான அம்மா, அப்பா வந்து பார்த்தீங்கன்னா யாருன்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி இருந்துட்டு நம்ம ஜானகி கிட்ட கேட்டு ஒரு பயங்கரமான அதிர்ச்சிய உண்டு பண்றாங்க. நம்ம கௌதம் வந்துட்டு, "ஆமா ஜானு, இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட அம்மா, அப்பான்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. ஆனா நீங்க எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க என்னோட அம்மா, அப்பா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றீங்க?" அப்படின்ற மாரி வந்து கேட்டு கௌதமும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்த பத்தி கேட்க ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜானகி எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு, இங்க நடக்கிறது எல்லாமே டிராமா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் நல்லாவே தெரியும். ஆனா யார் அனுப்பிச்சாங்க? என்ன நடந்துச்சு? ஏது நடந்துச்சு? அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறதுக்குள்ளயே, இங்க என்னென்னமோ நடந்து முடிஞ்சிருது. ஒரு பக்கம் நம்ம கௌதம் வந்துட்டு, "நீங்க தான் என்னோட உண்மையான அப்பா, அம்மாவா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அங்கேயே உருக ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் ஜானகி இருந்துட்டு, இவங்க சொல்றது எல்லாமே பொய்யு. இவங்க 2 பேரும் உன்னோட உண்மையான அம்மா, அப்பாவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, இங்க வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுறது மட்டும் இல்லாம, அந்த கத்திய எடுத்துட்டு வச்சு மிரட்ட ஆரம்பிச்சுறாங்க. "உண்மைய சொல்லு. உங்கள யார் அனுப்புனது?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது, "நீங்க எவ்வளோ தான் கத்திய வச்சு மிரட்டினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, என்ன கொன்னே போட்டாலும் சரி, கௌதம் தான் என்னோட உண்மையான பையன்." அப்படின்ற மாரி வந்து சொல்லி கான்ஃபிடென்ட்டா அவங்க இருந்துட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல இந்த பிரச்சனை வேற. நம்ம ஜானகி வந்து திரு திருன்னு முழிக்கிறாங்க. அந்த டைம்ல தான் நம்ம இலக்கியா இருந்துட்டு, ஒரு சின்னதா வந்து பார்த்தீங்கன்னா மூளைய யூஸ் பண்றாங்க. இப்போ கௌதம் அதாவது இவங்க இவ்வளோ நேரமா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாமே ஓகே தான். உங்கள சின்ன வயசுலயே வந்து பார்த்தீங்கன்னா தொலைச்சு தான் வந்து சொல்றாங்க. எல்லாமே கரெக்ட் தான். அதே சமயம் கௌதம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேர வச்சது வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னு சொல்லிட்டு அவங்க கிட்டயே கேளுங்க. அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? நாங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவனுக்கு கௌதம்னு பேர் வச்சோம். அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் நம்ம பைரவிக்கு பயங்கர கோவம் வந்து, அவங்க 2 பேரையும் அடிச்சு வெளுத்து கட்டுறாங்க. "உண்மைய சொல்லுங்க. நீங்க யாரு? சின்ன வயசுலேருந்தே கௌதம தொலைச்சிருந்தீங்க அப்படின்னா, கௌதம்க்கு நீங்க என்ன பேர் வச்சிருந்தாலும் சரி. ஆனா அந்த பேரு அதாவது கௌதம் அப்படிங்கிற பேர வச்சது நான் தான். நீங்க என்ன ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைரவி ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனைய வந்து சூப்பரா சமாளிக்க ஆரம்பிச்சுறாங்க. அதாவது நம்ம இலக்கியாவுக்கும், ஜானகிக்கும் நல்லாவே தெரியும். கௌதமோட உண்மையான அம்மா ரேவதி தான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சதுனால மட்டுமே தான், இவங்க 2 பேரும் போலியானவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா நிரூபிக்க முடிஞ்சுச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம ஜானகி இருந்துட்டு, "நீ மட்டும் உண்மைய சொல்லல. அதாவது உன்ன யார் அனுப்புனது? யார் வந்து பார்த்தீங்கன்னா கௌதம்க்கு அம்மா, அப்பாவா நடிக்க சொன்னதுன்னு மட்டும் சொல்லல அப்படின்னா, உன்ன நான் என்ன பண்ணுவேன்? ஏது பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது." அப்படின்ற மாரி வந்து சொல்லி பயங்கர கோவத்தோட வந்து பார்த்தீங்கன்னா நின்னுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் வேற வழியே கிடையாது. உண்மைய சொல்லியே தான் ஆவணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க 2 பேரும் வந்துட்டு பயத்துல உண்மை எல்லாத்தையுமே உளர ஆரம்பிச்சுறாங்க. அதாவது அஞ்சலி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே பண்ண சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.